இருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து பாட, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, ஜெபிக்க, கொடுக்க, ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் உம்முடைய சித்தம் திட்டம் நன்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலேயும் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரோ அப்படி வழிநடத்தும்படி உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிபூர்ணமாய் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. மனித சிந்தைகள், மனித திட்டங்கள் யாவும் அப்புறப்படுத்தப்படட்டும். தேவரீர் விரும்புகிற பரலோக சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம், வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. ஐயா ஒரு 11:30 மணிக்கு வந்துடுவாரா? 11:30க்கு வந்துடுவாரா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி இருந்த சபை காரியங்களை காட்டிலும் தற்போது காண்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான உணர்வை சபைக்குள் ஏற்படுத்துகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கூட திருச்சபையில் ஆண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்ப பெண்களுக்கு வேலையில் எல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணிடலாம்? என்ன பண்ணிடலாம்? வெளியே போயிடலான்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு இங்க சர்ச்சுக்குள்ள யார் இருப்பாங்க? திருச்சபையில் ஆண்களின் பங்குன்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. சரி, அதான் ஆண்களுக்கு தானே பேச போறோம், பெண்களுக்கு இல்ல. அதனால சபையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெளியே உட்காருங்கன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த விதமான ஆராதனை கூடுகைகளுக்கு போனாலும் சரி, யாருடைய பங்கு தான் அதிகமா இருக்கும்? யாருடைய பங்குதான்? பெண்களுடைய பங்கு தான் அதிகம். அப்படின்னா குறிப்பாவே இந்த தலைப்புக்கு எப்படிதான் கொடுத்திருக்கணும்னா, திருச்சபையில் பெண்களுடைய பங்குன்னு கொடுத்திருக்கணும். யார் இந்த தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணது? எல்லாரும் சேர்ந்தா பண்ணீங்களா? ஆமா, சரி. இதுல என்ன முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, திருச்சபையில் ஆண்களின் பங்கு என்னன்னா, அந்த பெண்களை பத்திரமா பாதுகாக்கிறதுன்னு நினைக்கிறேன். திருச்சபையின் பெண்களை பத்திரமாய், ஏன்னா கூட்டம் குறையக்கூடாது இல்ல, அவங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் கூட்டம் இருக்கும். திருச்சபையில ஒரு பட்டிமன்றத்துல அப்படித்தான் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த, கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மை பங்கு ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. அதுல நான் கூட பேசினேன். அதுல ஆண்களின் பங்கு தான் அதிகம்னு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள பேசினேன். அப்ப பேசும்போது நகைச்சுவையாக ஒரு காரியத்தை சொல்ல நேர்ந்தது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கூட்டத்துக்கு வேணாலும் போங்க, அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி நரகத்துக்கு போங்க, அங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னா அங்கேயும் பெண்கள் தான் இருப்பாங்கன்னு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த. சரி, அவன் நம்புவோம் பரலோகத்தில் பெண்களின் பங்கு அதிகம் அப்படின்னு நம்புவோம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, பரலோகத்துக்கு போயிட்டோம்னா ஆண்கள் பெண்களுக்கு வேறுபாடே கிடையாது. என்ன இருக்காது? ஆமா, கொள்கனையும் கொடுப்பனையும் இல்ல, கல்யாண காட்சி கூட கிடையாதான். அப்படி இருக்கும்போது அங்க ஆண்கள் பெண்கள் இல்லாம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக அங்க இருப்போம். அவ்வளவுதான் முக்கியமான விஷயம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப திருச்சபையில் ஆண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்பு. ஆனா அது நம்ம அனைவருக்குமே முக்கியமான விஷயம். இத 3 பிரிவுகளாக அதை பிரிச்சிருக்கிறேன். திருச்சபையில் ஆண்களின் பங்கு அப்படிங்கிறத 3 சப் கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன். திருச்சபை ஆண்கள் பங்கு அப்படி 3ஆ பிரிச்சிருக்கிறேன். அந்த 3 தலைப்புகளின் கீழே நம்ம சில காரியங்களை கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் நம்ம ஐயா வர்ற வரைக்கும் தியானிப்போம். வேற வழி இல்லை. திருச்சபை ஆண்கள் பங்கு அப்படி 3ஆ பிரிச்சிருக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சபை. அப்ப திருச்சபை பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். திருச்சபை பற்றின ஒரு திருச்சபை பற்றின புரிந்து கொள்ளுதல் ஆண்களுக்கு அவசியமா பெண்களுக்கு அவசியமா? சொல்லுங்க. 2 பேருக்குமே அவசியம். ஏன்னா ஆண் பெண் இந்த 2 பேர் சேர்ந்ததுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லி தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அதே மாதிரிதான் திருச்சபை அப்படின்னு போனாலும் அங்க யாரையும் பிரிக்க முடியாது, ஆண்களையும் பெண்களையும் பிரிக்க முடியாது.
அப்ப திருச்சபை அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வரணும் அப்படின்னா ரெண்டு பேருமே திருச்சபை புரிந்து கொள்ளணும். திருச்சபை நம்மை புரிந்து கொள்ளுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, இந்த திருச்சபைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவரோ திருச்சபையும் அப்படிப்பட்டது. எப்படின்னு சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவரோ திருச்சபையும் சரி. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிற்றாலயம், ஒரு ஜெபாலயம் வச்சுக்கோங்களேன். இந்த திருச்சபை எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது. படிச்சவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, அப்புறம் நோயாளிகள், சுகமுள்ளவர்கள், எல்லாம் இருக்கிறவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சபை கட்டிடமானது நம்ம என்ன பண்ணுதுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறது. யார் வேணாலும் இங்க வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். சகலத்தையும் இழந்து போனவர்களும் வந்து ஜெபிக்கலாம். எல்லாமே இருக்குதுன்னு சொல்றவங்களும் என்ன பண்ணலாம். அப்ப திருச்சபையானது என்ன செய்யுது அப்படின்னா, யாரையும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பார்க்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த திருச்சபை தேவனுடையது, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, கடவுளுக்கே ஒரு அடையாளமாக திருச்சபை இருக்கிறது. திருச்சபை பற்றின முதலாவது புரிந்து கொள்ளுதல், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டதுதான் நாம் கூடுகிற திருச்சபையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், சபைங்கிறது சும்மா கிடையாது, அது தேவன் போன்றது. ஏனென்று கேட்டால், அது வித்தியாசம் வேறுபாடு ஏதும் இல்லாமல் எல்லாரையும் என்ன செய்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. என்னிடத்தில் வருகிற கிறிஸ்தவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிற நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம, என்னிடத்தில் வருகிற எவரையும், அப்படிதான் இருக்கணும். அங்க எவனையும் அப்படின்னு இருக்கு, ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப ஆண்டவர் தம்மிடத்துல வருகிற அத்தாதரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, யார் உடைந்த இருதயத்தோடு இருக்கிறார்களோ, யார் தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்களோ, யார் மிகப்பெரிய பிரச்சனைகளில் போராட்டங்களில் இருக்கிறார்களோ, யார் மிகப்பெரிய வருத்தத்தில் கலக்கத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இன்னும் அதிக தேவை உள்ளதாக திருச்சபை இருக்கிறது, தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் என்னுடைய தேவை தேவனாகிய கர்த்தர். அவரை தரிசிக்கும்படி நாம் எங்க வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஏன் வீட்டுல இருந்து ஆண்டவரை தரிசிக்க முடியாதா? இப்பதான் ஆன்லைன்ல நிறைய தரிசிக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னா, இந்த திருச்சபை தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வீடு, தேவனை சந்திக்கிற இடம். நாம வாழ்கிறது நம்முடைய வீடு. திருச்சபை யாருடைய வீடுங்க, தேவனுடைய வீடு. அப்ப நம்முடைய வீட்டிலையும் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும். நம்முடைய வீட்டிலேயே ஆண்டவர் தரிசிக்க முடியும். நாள்தோறும் நம்முடைய வீட்டுல தான் இருக்கிறோம். ஆனா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது தேவனுடைய வீட்டுக்கு நம்ம வர வேண்டும். புரியுதுங்களா? நான் வீட்டுல இருந்தே ஆண்டவர் ஆட வச்சுக்கிறேன், இங்க வந்தா ஒண்ணும் சரியில்லை, சரியில்லாம தான் இருக்கு. ஏன்னா கூடி வர்றது யாரு, நாம தான். கூடி வருவது யாரு, நாம தான். அதனால சரியில்லாம தான் இருக்கு, ஏன்னா நாம சரியா இருக்கணும். அப்ப சரியான சிந்தையோடும், சரியான ஆத்ம இருதயத்தோடும், சரியான இருதயத்தோடும், சரியான மனதோடும் நம்ம இங்க வரும்போது எல்லாம் சரியா இருக்கும். ஏக சிந்தை அப்படிங்கிறது திருச்சபைக்குள்ள உண்டாயிருக்கணும். அப்படின்னா எல்லாரும் ஒன்று போல சிந்திக்கிற சிந்தனை. தேவன் எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறாரோ, அது போல நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது இருதயத்தோடு இந்த திருச்சபைக்குள்ள வந்தோம்னா எல்லாம் எப்படி இருக்குங்க, சரியா இருக்கும். நொய்யலாறு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நொய்யலாறு நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு தாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்திருக்கோம். தண்ணி நிரம்பி ஓடும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை பார்த்திருக்கலாம். இப்ப போய் பாருங்க, ஆறு வறண்டு கிடக்குது. இந்த ஆறு மட்டும் இல்ல, எல்லா ஆறும் வறண்டு கிடக்குது. உள்ள போனீங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள முள்ளு தெரியும், கல்லு தெரியும், பாறை தெரியும், அப்படி இருக்கும். அப்போ மேடு பள்ளம் கரடு முரடு அப்படிதான் அந்த ஆறு இப்ப இருக்குது. ஒரு நாள் அந்த வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் சாமமா ஓடிக்கிட்டு இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, எல்லாம் மறைஞ்சு போய் மேல அந்த வெள்ளத்தினுடைய லெவல் தான் தெரியும், தண்ணீரினுடைய மட்டம் தான் அப்படி பிளைனா தெரியும், நுரை பொங்க ஓடிக்கிட்டு இருக்கும். அது போலதான் நம்ம மாறுபாடான சிந்தை உள்ளவர்களாய், வேறு வேறு இடத்துல பிறந்தவர்களாய் இந்த இடத்துல என்ன பண்றோம்னா கூடி வருகிறோம். தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம நிரப்பும் போது என்ன ஆகும்னா, அது கரடு முரடு ஒன்னும் தெரியாம எல்லாம் எப்படி ஆயிரும், சாமமா பிளைனா மாறிடும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை, அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு இடம். இந்த திருச்சபைங்கிற விஷயம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சது. அந்த அனுபவம் முதல்ல அங்கதான். நாம நினைக்கிறது போல கட்டிடம் என்பது அல்ல. அதுதான் சபைனா எல்லா கட்டிடமும் சபையாயிரும்.
சபை என்பது கட்டிடம் அல்ல, தேவனோடு நாம் உறவு கொள்ளுகிற ஒரு இடம், நல்லுறவு கொள்ளுகிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த பூமியை படைச்சப்போ எல்லாம் படைச்சிட்டாரு. மரம், செடி கொடிகள், விலங்குகள் அத்தனையும் அவர் படைச்சிட்டாரு. அத்தனையும் அவர் படைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் நல்லது என்று கண்டார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அன்றைய பூமி எப்படி இருந்திருக்கும்னா பரலோகம் போல இருந்திருக்கும். அன்றைய பூமியே, மொத்த பூமியே சொல்றேன். ஏன்னா இயற்கை பச்சை பசேல்னு அருமையா, தீங்கு செய்யாத மிருகங்கள், அதுக்குள்ள ஆதாம் ஏவாள் மட்டும் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்களா, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். சுத்தி முத்தி பார்த்தாங்கன்னா எந்த வாகன சத்தம் இருந்திருக்காது. பொறாமப்படுறதுக்கு அத்தை மகன், மாம மகன், மச்சான், மாமன் ஒருத்தனும் கிடையாது. துரோகம் செய்யறதுக்கு மனுஷங்க கிடையாது. ஏமாத்துறதுக்கு மனுஷன் கிடையாது. பாக்கெட்ல பர்ஸை வச்சுட்டு போய் டக்குன்னு அடிச்சுட்டு போறதுக்கு திருடம் கிடையாது. அவர் வீட்டுல ஒரு பீரோ லாக்கர் கூட கிடையாது, நகைகள் கிடையாது. எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுவான்ற பயம் கிடையாது. சுற்றிலும் பார்த்தா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? ஒரு பரலோகம் போல இந்த பூமியை உருவாக்கிதான் அதுக்குள்ள மனுஷனை வச்சாரு. உண்மையை சொல்ல போனா அந்த பூமி முழுக்கவே எப்படிதான் இருந்திருக்குன்னா ஒரு பசுமையான தோட்டம் போல இருந்திருக்கும்ல, பசுமையான தோட்டம் போல இருந்திருக்கும். தேவனாகிய கர்த்தரால் இந்த ஆதாமோடு எங்கிருந்து வேணாலும் கூப்பிட்டு பேசியிருக்க முடியும், எங்க வேணாலும் வந்து பேசியிருக்க முடியும், ஏவாளோடு கூட பேசியிருக்க முடியும். ஆனா ஏதேன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை பர்டிகுலரா உருவாக்கி வைக்கிறார். அதுக்கு ஏதேன் அப்படின்னு பேரும் உண்டாகுது. இப்ப பூமி முழுக்க தோட்டம் போலதான் பசுமையா அழகா இயற்கை வளம் நிறைஞ்சிருக்குது. அதுக்கு நடுவுல ஏதேங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி வைக்கிறார், ஒரு லிமிட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறார். எதற்குன்னா தேவனும் மனிதனும் உறவாடுவதற்காக. அப்ப பாருங்க, ஒரு திருச்சபையினுடைய அஸ்திபாரம் எங்க போடப்படுது அப்படின்னா, நான் மனிதனோடு கூட உறவாடுவதற்கு ஒரு இடம் வேணும். அதுதான் திருச்சபையினுடைய அஸ்திபாரம். அங்கதான் ஆண்டவர் ஆதாமோடு கூட பேசினார். எல்லா இடத்துலயும் பேசல. ஆதாம வந்து அந்த திருச்சபைக்கு பொறுப்பாளராகவும் நியமிச்சாரு. நீதான் இந்த தோட்டத்தை பத்திரமா பாத்துக்கணும், அதை பண்படுத்தவும் காக்கவும் நீதான் தேவை, நீயும் ஏவாளும் தான் தேவை அப்படின்னு சொல்லி உள்ள வைக்கிறாரு. அப்போ தேவனோடு கூட நல்லுறவு பாராட்டுகிற ஒரு இடமாக அந்த ஏதேன் இருந்தது பாத்தீங்களா? அது போலதான் இந்த திருச்சபை. இன்னை வரைக்கும் நீங்க யோசனை பண்ணாலும் அதுதான். நான் ஆண்டவரோடு கூட ஒரு இடத்துல உறவாட வருகிறேன், அவரோடு கூட பேச வருகிறேன், அவரை ஆராதிக்க வருகிறேன், துதிக்க வருகிறேன், தொழுது கொள்ள வருகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எங்க வர்றோமோ, நமக்கு எந்த சிந்தை வரணும்னா அந்த ஏதேன் தோட்ட அனுபவம் நம்முடைய சிந்தைக்கு வந்துடணும். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு சூழல். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுவதற்கு, உறவாடுவதற்கு வந்தார். அதுதான் நமக்கு அஸ்திபாரம். எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் இருக்கிறதோ அது போல திருச்சபையின் அஸ்திபாரம் ஆதியிலே தேவன் மனிதனோடு கூட உறவு கொள்ளும்படி, உறவு பாராட்டும்படி அவர் வைத்த அந்த ஏதேன் தோட்டம் தான். அதுக்கப்புறம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி என்ன அடுத்த ஸ்டெப் வந்தது அப்படின்னா பலிபீடம் அங்க இருக்கா? ஆமா, நீங்க வந்து பாருங்க, இதெல்லாம் வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சுல. பலிபீடம். மனுஷர்கள் பெருகின போது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று பலி செலுத்த விரும்பினாங்க. பலி செலுத்தி ரத்தத்தை சிந்தினாதான் மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டான். அதனாலதான் காயின் ஆபேல் 2 பேரும் பலியிட வந்தப்போ கர்த்தர் ரத்தம் நிறைந்த ஆடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ரத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணுமா? அது எப்படி ஆபேலுக்கு தெரிஞ்சது, காயினுக்கு தெரியாம போச்சு அப்படின்னா, ஆண்டவர் முன்னமே சில விஷயங்களை பத்தி சொல்லி இருந்திருப்பார். நீ என்னுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் இப்படி வர வேண்டும் அப்படின்னு சில காரியங்களை சொல்லி இருந்திருப்பார். நம்ம சபையில சொல்லப்படுகிற காரியங்களை அசட்டை செய்யறதுனாலதான் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது. அதுதான் முக்கியம். இந்த ஆபேலுக்கு அப்பா யாரு சொல்லுங்க? இந்த ஆபேலுக்கு அப்பா யாரு? ஆபேலுக்கு அப்பா யாருங்க? யாருங்க? ஆதாம் தானே. இந்த காயினுக்கு அப்பா யாரு? அதே ஆதாம் தானே, வேற ஆதாம் யாரும் இல்லையே. சரி, காயினுக்கு அம்மா யாரு? ஏவாள். ஆபேலுக்கு அம்மா. அப்ப ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பேரு 2 விதமான காணிக்கை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம்.
காயின் நிலத்தை பயிரிடுறவன் அதைத்தானே கொண்டு வரணும். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்துக்கு மிருகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிருகங்கள் இல்லாம ஒண்ணும் இல்லை. நாம என்ன நினைக்கிறோமோ அந்த டெக்னாலஜி அப்பவே இருந்துச்சு. ஏன்னா காயின் நிறைய பட்டணங்களை கட்டி குடியேறினான்னு கூட பாக்குறோம். அப்ப இன்னைக்கு வீடுகளை கட்டுற டெக்னாலஜி அன்னைக்கு யாருக்கே தெரிஞ்சிருக்குன்னா, ஆமா, அதெல்லாம் இல்லாம ஒண்ணும் பண்ணிருக்க முடியாதுங்க. அப்ப ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரே பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஆடுகளோடு போறாரு, இவரு நிலத்தின் கனிகளோட போறாரு அப்படின்னா அங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருந்திருப்பார் அல்லது சொல்ல முற்பட்டிருப்பார். அதை புரிந்து கொள்ளுகிற விஷயம் வேறு வேறு மாதிரி இருந்தது. ஆண்டவர் காயினுடைய காணிக்கையில அங்கீகரிக்கல. அதனால அவர் காயினை அங்கீகரிக்கலன்னு எடுத்துக்க கூடாது. வேற காணிக்கை கொண்டு வந்து கொடுத்திருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார். ஆனா அங்க வேற ஒரு போராட்டம் வந்துட்டதை நம்ம பார்க்க முடியும். அது போலதான் திருச்சபைக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, ஒரு பலிபீடத்துக்கு நம்ம கிட்டி சேரணும்னா ஒரு பலியோட வரணுமா? எப்படி வரணுங்க? ஒரு பலியோட வரணும். எப்படி ஆபேல் ஆடுகளோடு கூட வந்தாரோ அது போல நான் என் பசங்களை கொண்டு பலி இல்லைன்னு வந்துட முடியுமா? முடியாது. ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பலியோடு கூட வருகிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக பார்த்துதான் நாம் செலுத்துகிற நன்றி பலிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம காணிக்கை செலுத்துகிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் திருச்சபையானது பலிபீடத்தின் வழியாக தேவனிடத்துல சேர்ந்தது. முதல்ல திருச்சபை பலிபீடம் போல இருந்தது. பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அந்த பலிபீடம் அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு அப்படின்னா கூடாரமாக மாறுச்சு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் கூடாரத்துக்குள்ள வச்சாங்க. அந்த கூடாரத்துக்கு ஒரு முக்கியமான பெயர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்திப்பு கூடாரம். என்ன கூடாரம்? சந்திப்பு கூடாரம். ஏன் அது சந்திப்பு கூடாரம்னு பேர் வந்துச்சு? தேவனும் மனிதனும் சந்தித்துக் கொள்ளுகிற இடம். அது சாட்சியின் கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. ஏன் அது சாட்சியின் கூடாரம்னா கர்த்தர் அங்கே தம்முடைய சாட்சிகளை வைத்திருந்தார். உடன்படிக்கை பெட்டியும் அதுக்குள்ள சில பொருள்களையும் சாட்சிகளாக வைத்திருந்தார். தம்மை நினைவுபடுத்துகிற சாட்சிகளாக வைத்திருந்தார். மன்னாவை வச்சிருந்தாரு, அப்புறம் ஆரோனுடைய கோல் வச்சிருந்தாரு, அப்புறம் கற்பலகைகளை வச்சிருந்தாரு. தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்ட கற்பனைகள், அது எல்லாமே வார்த்தையாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி சாட்சியாக வைத்திருந்தது. அது மாத்திரமல்ல, சாட்சி சொல்றதா இருந்தாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால வந்துதான் தேவன் எனக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணாரு, செய்தார்னு சொல்லுவான். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரத்யட்சமான தரிசனங்களும் இருக்கும். கர்த்தருடைய மகிமை அப்படியே இறங்கி நிரம்புறத மக்கள் தரிசிச்சாங்க. யாருடைய கண்ணுக்குமே தெரியாத தரிசனங்களும் இருக்கும். மகிமை அப்படியே மேகம் போல அப்படிங்கிற இடத்துல குப்புன்னு இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பார்த்துருவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே சமயத்துல ஒண்ணுமே இல்லைன்னா ஆண்டவர் எங்கூட பேசுறாரு, அவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதற்கு அந்த அண்ணால் ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறாங்க. தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கும் போது அப்படி பிரத்யட்சியமான காரியம் எதுவுமே அங்க தெரியல. ஜெபமே பண்ண முடியாம இருதயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கூட இல்லை. ஆனா அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு அப்படின்னா அங்கே அவருடைய பிரசன்னம் யாருடைய கண்களுக்கும் தெரியாம இருந்ததுங்கிறத நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர், ஜெபிக்கிற ஜெபம் எல்லாத்தையும் தேவ பிரசன்னம் கவனித்துக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மனுஷங்கள் கேட்காத அளவுக்கு கூட நம்முடைய ஜெபங்கள் இருக்கும். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு எல்லாருடைய இருதயத்தையும் அவர் கவனிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படி கூடாரம், அதற்கு பேர் ஆசரிப்பு கூடாரம், சந்திப்பின் கூடாரம், சாட்சியின் கூடாரம், அப்படி நிறைய பேர் அதற்கு இருந்துச்சு. உடன்படிக்கையின் கூடாரம் அப்படின்னு நிறைய பேர் இருந்துச்சு. அந்த கூடாரம் எப்படிப்பட்டதுன்னா சர்க்கஸ் கூடாரம் மாதிரி. எப்படி ஒரு 3 நாள் ஒரு வாரம் ஒரு இடத்துல சர்க்கஸ் இருந்துட்டு லாரியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வலிச்சு மூட்டை கட்டி கயிறு கட்டி வண்டியில ஏற்றி அடுத்த ஊருக்கு போயிடுவாங்களோ, அது போல இஸ்ரவேலர்கள் எங்க எங்க பயணம் பண்ணி போறாங்களோ அங்க எல்லாம் இந்த கூடாரத்தை என்ன பண்ணுவாங்க, சுமந்து கொண்டு போவார்கள். எந்த ஊர்ல போய் டென்ட் போடுறாங்களோ அங்க அந்த பாளையத்துக்கு நடுவே ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கர்த்தர் காண்பிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை போடுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை போடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் உண்டாகி, ராஜாக்கள் உண்டாகி, தாவீது ராஜா வர்ற வரைக்கும் அந்த கூடாரம் தான். தாவீது ராஜா தான் யோசிக்கிறாரு, ஐயோ நான் இருக்கிற அரண்மனை கேதுரு மரத்தால் செய்யப்பட்டது, இப்படிப்பட்ட விலை உயர்ந்த மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில நான் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தேவனுடைய பெட்டியோ திரைச்சீலைகளுக்கு நடுவே இருக்குது, ஒரு டெம்பரரியான ஒரு சீலைகளுக்கு நடுவே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த சிந்தனையை கூட ஆண்டவர் கவனிக்கிறார்.
உடனே நாத்தான் அனுப்புறாரு, ராஜா இப்படி சிந்திச்சீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினாரு. நான் வாசம் பண்ணத்தக்க ஆலயத்தை உங்களால் என்ன பண்ண முடியுமா? கட்ட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர்னு. நம்முடைய ஜனங்கள் எங்க போறாங்களோ தானும் அவங்களோடு கூட பிரயாணப்பட வேண்டும் என்று விரும்பி அந்த கூடாரத்துக்குள்ள, டெம்பரவரியான கூடாரத்துக்குள்ள, உடன்படிக்கை பெட்டியின் வழியாக, தேவனுடைய வார்த்தையின் வழியாக நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அப்படின்னா அவ்வளவு அழகா நாம போற இடத்துக்கு எல்லாம் நம்மோடு கூட வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஜனங்களும் நல்ல சிந்தையோடு மோசே காண்பிக்கிற வழியின்படி மேகம் எழும்போது தாங்களும் கிளம்பிடுவாங்க, அது அடங்கும் போது தாங்களும் அங்க செட்டில் ஆயிடுவாங்க. எவ்வளவு அழகா அந்த திருச்சபையினுடைய வாழ்வு போச்சு தெரியுங்களா? ரொம்ப அழகா போச்சு. ஒரு கிறிஸ்தவன் இந்த காரியங்களை எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த கடவுளை விட்டு நம்ம தூரவே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான், ஒரு தீர்மானமே எடுத்துருவான். ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட மனசு இல்லை. எப்படி அன்றைக்கு இருந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் சில காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அது போல இந்த தேவனுக்கு எதிராக, இந்த வார்த்தைக்கு எதிராக நாம் கலகம் பண்ணுகிறோம். அதனால நம்ம கெட்டவங்க கிடையாது. ஆண்டவர் எல்லா இஸ்ரவேலர்களையும் அழிக்கல, சில அடையாளங்களை ஏற்படுத்தினார். எனக்கு எதிரா யோசிக்காதீங்க, எனக்கு எதிரா செயல்படாதீங்க, நான் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் தண்டிக்கிறதுல சாதாரண மனுஷன் ராஜான்னு எவரையும் பார்க்கல, எல்லாரையும் ஒண்ணு போலதான் பார்த்தார். ஒருத்தன் சாபக்கேடான ஒரு பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டான், குடும்பத்தோட அழிச்சிட்டாரு, பூமிக்குள்ள இறங்கி போயிட்டான். அவன் அந்நிய அக்னியை கொண்டு வந்து போட்டாங்க, அக்னியே பற்றி பிடிச்சு அவங்களை கொல்லுச்சு, பலிபீடத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அவங்களை கொல்லுச்சு. சாதாரண நபர்கள், ஆசாரியர்கள், யாரை ஆண்டவர் பார்க்கல. சவுல் கீழ்படியாம போனான். ஒரு நாட்டுக்கே ராஜா, அவன் அழிச்சு போட்டா ஒரு நாடு என்ன ஆகும், என் ஜனங்கள் என்ன ஆவாங்க? ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. எனக்கு கீழ்படியாம போனே இல்ல, ராஜ்யம் அவனை விட்டு போகும். தாவீதை மட்டும் ஆண்டவர் சும்மா விட்டாரா? நாத்தானை விட்டு கிளப்பினாரு, தண்டனைகளை கொண்டு வந்தாரு. ஆனா பாருங்க, நாமெல்லாம் எவ்வளவு கிருபை பெற்றவங்க அப்படின்னா, நாம செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு என்ன வர்றதில்லை? தண்டனை வருவதில்லை. அவ்வளவு கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், திருச்சபை அப்படிப்பட்டது. நம்ம ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் வழியாக. அப்ப அந்த கூடாரத்தை பற்றி தாவீது சிந்திச்ச உடனே நாத்தான் வந்து சொல்றாரு, உன் கையில நிறைய ரத்த பலி இருக்குப்பா, அதனால நீ அல்ல, உன் குமாரன் அந்த ஆலயத்தை கட்டுவான். அதுக்குன்னு தாவீது சும்மா இருக்கல, என் குமாரன் தானே கட்ட போறான், அவன் கட்டிட்டு போறான்னு சும்மா இருக்கல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான அத்தனை பொருட்களையும் சேகரிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு தேவனை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னா, இது ஏதோ நம்முடைய அப்பா மாரு தாத்தா மாரு பண்ண விஷயம் அல்ல, தேவனே ஏற்படுத்தின ஒண்ணு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஊர்ல ஒரு ஆலயம் நமக்கு கிடைச்சிடாது. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இதற்கான அஸ்திபாரமாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கணக்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். சாலமோன் வர்றாரு, ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதையும் பார்க்க முடியும். இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரரியான விஷயத்துல இருந்து ஒரு நிரந்தரமான கட்டடம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள அப்பதான் வர்றாங்க. ராஜாக்கள் காலத்துல, சாலமோன் ராஜா காலத்துல தான் வர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவரை விட சபையை தூக்கி மேல வச்சுட்டாங்க. ஆண்டவரை விட சபையை தூக்கி மேல வச்சுட்டாங்க. சங்கீதம் 137 எல்லாம் வாசிச்சீங்கன்னா, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்க எதை நினைச்சு அழுதோம், சியோனை நினைத்து அழுதோம் அப்படின்னு வரும். பாபிலோன் ஆறுகள் சிறை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அங்க சங்கீதக்காரர் எழுதுறாரு, நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து எதை நினைத்து அழுதோம், சியோனை நினைத்து அழுதோம். ஏன் அப்படின்னா, அங்க அந்த எருசலேம்ல சர்ச் இருக்குது. ஐயோ சர்ச்சை விட்டு வந்துட்டோமே, சபையை விட்டு வந்துட்டோமே, அங்க பலி செலுத்தி நல்லா ஆடிக்கிட்டு இருப்போமே, அதை விட்டுட்டு வந்துட்டோமே, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக எழுதுறாரு. அப்படின்னா எருசலேம்ல இருக்கிற தேவாலயமே, நான் உன்னை மறந்தா, என் திருச்சபையே நான் உன்னை மறந்தா என் வலதுகை சூம்பி போவதாக அப்படின்னு மூலபாசையில் இருக்கு. அப்போ ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்சையும் கவனமா இருக்கிறாங்க பாருங்க.
எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அது ராஜாவின் நகரம், உயர்த்தி பாடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆலயம். இஸ்ரவேலர்கள் எங்க போனாலும் சரி மேற்கு நோக்கி தொழுது கொள்ளுவார்கள். ஏன்னா அந்த மேற்கு திசையில தான் எருசலேம் இருந்தது, அவங்களுக்கு தொழுது கொள்ளுவார்கள். இப்படி எல்லாம் ஆலயத்தை தூக்கி மேல வைக்கவும் ஆண்டவர் விரும்பினார். ஆலயத்தை காட்டிலும் நான் பெரியவர்ப்பா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த பூமியில அதே ஆலயத்தில் சொன்னாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார், அவரை கண்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஒரு நாள் இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன பண்ணப்படும், இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது எப்படி ஒரு தேவாலயத்தை இடிக்கலாம் ரைட்டு, இப்படி கல்லு மேல கல் வச்சு கட்டியிருப்பாங்க, எப்படி ஒவ்வொரு கல்லா பேர்த்து எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அரசன் அந்த ஆலயத்தை இடிக்க வந்த போது அவங்களுக்குள்ள ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, சாலமோன் ராஜா சும்மா கட்டல, செங்கல்லு பூச்செல்லாம் போட்டு கட்டல, தங்கம் வெள்ளி அப்படின்னு விலை உயர்ந்த கற்களால உருக்கி ஊத்துன மாதிரி கட்டி வச்சிருந்தாரு சகலத்தையும். பொன்னால் செய்யப்பட்ட ஆலயம், பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம், அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். பொன் தகட்டால் மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்ப அந்த ராஜாவுக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா, அந்த சாலமோன் பயங்கரமான ஆளு, எல்லா நாட்டுல இருந்தும் தங்கத்தை என்ன பண்ணிக்கிறாரு, இறக்குமதி செஞ்சிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட தங்கம் போச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. இந்த உவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த உவரி அப்படிங்கிற ஊர், அங்க இருந்து கூட தங்கம் போச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நங்கூரம் கிடைச்சது, உவரி அப்படிங்கிற ஊர்ல இந்த கடற்கரையில கீழே நங்கூரம் கிடைச்சது. அந்த நங்கூரத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது சாலமோன் ராஜா காலத்துல அங்க உபயோகப்படுத்தப்பட்ட கப்பல்களில் இருக்கக்கூடிய நங்கூரமா, ஏன்னா அந்த உலோகம் அப்படிப்பட்ட உலோகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சாலமோன் ராஜா தங்கத்தை டன் கணக்குல, சும்மா பவுன் கணக்குல கிடையாது, எவ்வளவு கணக்குல, டன் கணக்குல வரைக்கும் அந்த ஆலயத்தை அப்படி மெருகேற்றி கட்டி வச்சிருக்கிறான். இந்த இடிக்க வந்தவனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கல்லுகளுக்கு கீழையும் பொண்ணை ஊத்தி இருக்கிறாங்க, உருக்கி ஊத்தி இருக்கிறாங்கன்னு தகவல் கிடைச்சுதான். அப்ப உத்தரவு போட்டான், டேய் எல்லா கல்லையும் பேர்த்து எடுத்து என்ன பண்ணுங்க, அந்த தங்கத்தை எடுங்க. அப்படி கொஞ்சம் தங்கமும் கிடைச்சிருக்குது. ஆனா அந்த நப்பாசையில் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அந்த எருசலேம் ஆலயத்தை தரமட்டமாக்கி போட்டாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாயிற்று. அப்ப இஸ்ரவேலர்கள் யோசிச்சிருப்பாங்கல்ல, இதைத்தான உயிர் போல நினைச்சோம், தரமட்டமா கிடக்குது. அப்பதான் ஆண்டவர் உணர்த்த விரும்புறாரு, இது எல்லாமே டெம்பரவரி, நான் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரம். இது எல்லாமே டெம்பரவரி, தற்காலிகம், நான் மட்டும்தான் நிரந்தரம். தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தான் நீங்க பிடிச்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அழகா வெளிப்படுத்தினார். திருச்சபையினுடைய உருவாக்கம் அப்படிதான் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிற்றாலயங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வாசிக்கும்படி எழுந்து நிற்பார். அவர் வாழ்ந்த நாசரேத் ஊர்ல நின்று என்ன பண்றாரு, சுருளை எடுத்து வாசிக்கிறாரு. சுருட்டி வைப்பாங்க, திரும்ப விரிச்சு வாசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஜெபாலயங்கள் நிறைய உருவாச்சு. அப்புறம் ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்க, பலியிடுவதற்கு எருசலேமுக்கு போயிடுவாங்க, பெரிய ஆலயத்துக்கு போயிடுவாங்க. எப்படி நம்ம கிராம சபைகள் எல்லாம் சேர்ந்து சில பங்கனுக்கு பெரிய ஆலயத்துக்கு போறோமோ அது மாதிரி எருசலேம் தேவாலயத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்துல வீடுகள் தோறும் சபைகளாக மாறிச்சு. எப்படி கொரோனா காலத்துல நமக்கு வீடுகள் சபைகளா மாறி இருந்ததோ அது மாதிரி வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது திருச்சபைகள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, வீடுகள் எல்லாம் திருச்சபைகளா மாறிடுச்சு. அப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வந்திருக்கு யோசனை பண்ணுங்க. ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சு எப்படி எப்படி மாறி வந்திருக்குது. ஏதேன் தோட்டம், பலிபீடம், கூடாரங்கள், தேவாலயம், அடுத்தது சிற்றாலயங்கள், வீடுகள் அப்படின்னு வந்து எங்க வருதுன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16-17. தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமா, தேவனுடைய ஆலயம் கட்டடமா இருக்கிறது அல்ல, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த அப்ப வீடுகள் அதோடும் அந்த தேவாலயம் எங்க வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய சரீரத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப ஆண்டவருடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து எங்கெங்க வருது, அப்படியே நெருங்கி 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 நெருங்கி
நமக்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப திருச்சபைனா எது அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் சர்ச் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, நான் கிளம்புறேன். ஆமா, நாம் தான் ஆலயம், ரைட்டு. அது ஏதேனில் தொடங்கி என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லணும். ஏதேனில் தொடங்கி என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருச்சபை அப்படின்னு சொல்லணும். இப்ப திருச்சபை பற்றின புரிந்து கொள்ளுதல் ஆண்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு அவசியம்? பெண்களுக்கும் அவசியம், நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். அது ஏதேனில் தொடங்கியது. உண்மையா சொல்ல போனா அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் வச்சார் பாத்தீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு ஆழமான அஸ்திபாரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பரலோகம். சொல்லுங்க, பரலோகம் அப்படிப்பட்டதுதான். நல்லுறவு கொள்ளுகிற ஒரு இடம், தேவன் நம்மோடு கூட உறவாடுகிற இடம். தேவனுடைய தூதர்கள் எல்லாம் அப்படித்தான் தேவனோடு கூட நல்லுறவு கொண்டிருந்தாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு பொல்லாதவன் தோன்றினான் பாத்தீங்களா, லூசிபர். அது போல ஒவ்வொரு திருச்சபைக்குன்னு நமக்கே தெரியாது ஒரு லூசிபர் இருப்பாங்க. அது நாம இருக்கக்கூடாது. யாரா இருக்கக்கூடாது? நீங்களாக, நானாக இருக்கக்கூடாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? 12 சீஷர்களுக்குள்ளே ஒரு பொல்லாதவன் இருந்தான். நடுவில் இருந்தது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 12 பேருக்கு ஒரு பொல்லாதவன் இருந்தான். அந்த கோடிக்கணக்கான தூதர்களுக்குள்ள ஒரு பொல்லாதவன் இருந்தான். இங்க 12 சீஷர்களுக்குள்ள ஒரு பொல்லாதவன் இருந்தான். ஒரு திருச்சபைக்குள்ளதான் அனனியா சப்பீரால் இருந்தாங்க. அந்த மாதிரி அனுப்புற பாளையத்துல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்குமான வார்த்தைகளை சொல்றாரு. இங்க கடிந்து பேசுவதற்கோ அட்வைஸ் பண்றதுக்கோ எதுக்கும் யோசிக்கிறது கிடையாது. அடுத்த தடவை கூப்பிடுவீங்களோ மாட்டீங்களோ எதுக்கும் யோசிக்கிறது கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறத நான் சொல்லல அப்படின்னா நான் ஒரு பாவியாக நிற்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டா ஏன் பிரச்சனை முடிஞ்சது? சரிங்க ஆண்டவரே, அடுத்தது எங்கன்னு சாயந்தரம் போக வேண்டிய இடத்துக்கு நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அப்பா, இப்படி ஆண்டவர் சொன்னா எல்லா சீஷர்களும் நல்லவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதாஸ் மட்டும்தான் பொல்லாதவன். ஆனா எல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே நானும். கேட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள என்ன வரும்? பிரதர் சொல்லும் போது அது என்ன பத்தி தான் சொல்றாரு, நானும் அப்படிங்கிற எல்லாருக்குமே வரும். ஆனா நாம கிடையாது. ஆனா உண்மையான யூதாஸ் ஒருத்தர் இருப்பான், உண்மையான அந்நியா சப்பீரா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த உணர்வு ஏற்பட்டா போதும், அவ்வளவுதான். நம்ம நல்லவங்களாவே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வரும். நம்மளை பத்தி தான் சொல்றாங்க, ஆண்டவரே நானும் நானும். ஆண்டவர் பதிலே சொல்லல. பேதுரு நல்லவரை போலதான் இருந்தாரு, ஆனா திடீர்னு மறுதளிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. யூதாஸ் நல்லவனை போலதான் இருந்தான். அவனும் செஞ்சதும் பேதுரு செஞ்சதும் கிட்டத்தட்ட ஒண்ணு. ஒருத்தன் இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் இவருதாங்க இயேசுன்னு கண்டுபிடிச்சு முத்தம் கூட கொடுக்குறான். ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம்? அப்போ யாருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இவர் சொல்லாம போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருன்னு காட்டி கொடுக்க கூடாத இடத்துல இவர் காட்டி கொடுத்துட்டாரு. அப்ப ரெண்டும் என்னதான்? ஒரே விதமான தப்பு தான். ஆனா 2 பேருக்கும் ஒரே விதமான முடிவு ஏற்படல. 2 பேருக்கும் ஒரே விதமான முடிவு ஏற்படல. யூதாஸ் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொள்ள பேதுரு மனங்கசந்து அழுது அந்த திருச்சபையோடு கூட ஒப்புரவானார். திருச்சபையாகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவானார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். திருச்சபைக்கு எதிராக செய்வது என்பது தேவனுக்கு எதிராக செய்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சபையில ஒரு ஒழுங்கு கெடும்படியாக, ஒரு சபையில ஒரு காரியம் கெடும்படியாக, அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தேவையில்லாம பேசி கூட கெடுக்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது திருச்சபைக்கு எதிராக, கட்டடத்துக்கு எதிராக அல்ல. இதனுடைய தலைவராய் இருக்கிற, தலையாய் இருக்கிற, அஸ்திபாரமா இருக்கிற தேவனுக்கு எதிராக ஆண்டவர் நிச்சயமா பொறுத்து கொள்ள மாட்டார். ஆனா திருச்சபை எப்படிப்பட்டது? ரொம்ப அழகானது. இன்னைக்கு இங்க ஆராதனை நடத்தும்படி வந்து நின்ற அருமையான சகோதரர் பார்த்தேன். உள்ள வந்தனே சொன்னாரு, இன்னைக்கு முதல் முறை என்ன பண்ண போறேன், எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அலெக்ஸ் பிரதர் கேட்ட, யாருங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, பவுல்ராஜ் ஐயாவுடைய பையன். அப்போ இந்த திருச்சபை பவுல்ராஜ் ஐயாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறது, அடுத்த சந்ததியையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. எவ்வளவு அழகா வருது பாருங்க.
இங்க நான் சாட்சியா நிக்கிறேன், அலெக்ஸ் பிரதர் சாட்சியா இருக்காங்க, மனைவி சாட்சியா இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி சாட்சியா இருக்கிறாங்க. அடுத்து ஏன் பையன் வந்து வாசிக்கும் போது எனக்கு ஒரு சாட்சி. எங்க தாத்தா பெரிய சர்ச்சில் கோயில் பிள்ளையா இருந்தவர். எங்க அப்பா கூட 25 வருஷத்துக்கு முன்னால இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன பையனா எங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு எங்க அப்பா இங்க செய்தி கொடுக்கும் போது நான் இப்படி உட்காந்து கவனிச்சிருக்கிறேன். எப்படி என் பையன் உட்காந்து கவனிக்கிறானோ, என் புள்ள உட்காந்து கவனிக்கிறானோ, அது மாதிரி எங்க அப்பாவோடு கூட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க? 25 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறேன். அப்ப கூட அலெக்ஸ் பிரதரை பார்த்திருக்கிறேன் நான். ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு வாலிபனாக அவர் இருப்பார். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, திருச்சபை நம்ம எவ்வளவு ஏற்றுக்கொள்ளுகிறது வளர்த்துக்கிறதுங்கிறதுக்கு அடையாளமா சொல்றேன். உண்மையை சொல்லட்டுங்களா, அன்னைக்கு அவர் தான் டீ வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வந்து ரொம்ப ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். என்னுடைய பலம் பலவீனம் எல்லாமே என்னுடைய ஞாபக சக்தி. அப்ப ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு, சரிங்களா? ரைட், அது ஞாபகத்துல இருக்கு. ரைட், சந்தோஷம். இங்கதான் சர்ச்சில் தான், இதே இடத்துல தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருந்தேன்னா, அப்போ சபை முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்தாரு. அப்ப எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. எது ஞாபகத்துக்கு வருது? கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னால டீ கொடுத்ததும் அவர் தான், 2 வாரத்துக்கு முன்னால ஹார்லிக்ஸ் கொடுத்ததும் அவருதான். அப்படிங்கும் போது உடனே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு 30 வருஷமா ஒரு நபருடைய குணாதிசயம் மாறாம பாதுகாக்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னம் தான். தேவனுடைய பிரசன்னம். லதா சிஸ்டர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட 8th 9th படிக்கிற காலத்துல இருந்து பழக்கம். நம்ம பெரிய சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்கிற காலத்துல இருந்து அவங்க பழக்கம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குணாதிசயம் மாறாம இருக்குது. பாத்தீங்களா? நானும் நினைக்கிறேன் என்னுடைய குணாதிசயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே மாறாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க வாழ்க்கையெல்லாம் திருச்சபையோடு கூட இணைந்ததாக இருந்தது. திருச்சபை வேறுபாடு பார்க்கவே இல்லை. திருச்சபை வேறுபாடு பார்க்கவே இல்லைங்க. ஸ்டான்லி தேவகுமார் ஐயா இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த திருச்சபையினுடைய குருவானராக வந்த போது எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுத்தாரு, அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. புதுசா வித்தியாசமா ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி ஆதாமும் ஏவாளும் காயினுக்கு ஆபேலுக்கும் ஒரே விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருப்பாங்களோ அது போல சொல்லிக் கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இன்றைக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப திருச்சபை தலைமுறைகளை காண்கிறது, தலைமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம்னா நம்ம எல்லாரையும் திருச்சபை அப்படித்தான் பார்க்குது. ஏன்னா திருச்சபை கட்டிடம் அல்ல, அது தேவன். அப்போ அவருடைய குமாரன் வந்து இங்க நிற்கும் போது, பவுல்ராஜ் ஐயாவுடைய குமாரன் இங்க வந்து நிற்கும் போது அவங்க அம்மா என்ன யோசிப்பாங்க? என்ன யோசிப்பாங்க? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா? அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க வரணும்? முன்னாடி வரணும். தயவு செஞ்சு பிள்ளைகள் தேவனிடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள். அப்படி வந்தா அதனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்க குடும்பங்களுக்குள்ள பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு நிச்சயமா தேவன் தான் காரணம் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும். திருச்சபை எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது, கொடுத்து ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உலகத்தார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்கி ஊழியம் செய்யலாம், ஊழியம் ரொம்ப நல்லது, இங்கிருந்து கூட சில புறப்பட்டு போயிருப்பாங்க, நான் ஊழியம் பண்ணி பொழைச்சுக்கிறேன், வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேங்கிற மாதிரி ஊழியம் பண்ணி நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு கூட போயிருப்பாங்க. ஆனா திருச்சபை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சபைக்குன்னு கொடுத்து ஊழியம் செய்ய. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் எனக்கு செலவு. ஊழியத்துக்குன்னு வெளியே போய் வருகிற காரியங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நான் எங்கேயும் போய் எப்பவுமே என்னுடைய சொந்த விஷயங்களை பேசுறது கிடையாது. மற்ற மனிதர்களை இன்னைக்கு குறிப்பிட்டு சொன்னது போல மற்ற மனிதர்களை குறிப்பிட்டு பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு திருச்சபைன்னு வரும்போது சில விஷயங்களை நமக்கு முன்னால வைக்கும் போதுதான் அது நமக்கு சாட்சியாக இருக்கும். அப்ப நாமும் சபையோடு கூட இணைந்து வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஏவுதல் நமக்குள்ள உண்டாகும். ஆனா ஆண்டோடைய கிருபையினால அந்த செலவுகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு வேலை, வருமானம் இவைகள் மூலமா கொடுத்து நடத்துறாரு. இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு உதவி செய்யறது போல ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் அந்த சபையோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த விஷயம். அமேசான் போன்ற காடுகளுக்குள்ள போனீங்கன்னா, நானும் போனது இல்லை, ஒருவேளை போனீங்கன்னா பாருங்க, பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், அந்த மரங்களோடு சேர்ந்து வளர்ந்த கொடிகள் இருக்கும். இந்த கொடிகள் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த கொடிகளுடைய வேற மரத்துக்குள்ளேயே விட்டுருக்கும். எதுக்குள்ள விட்டுருக்கும்? பெரிய பெரிய மரத்துக்குள்ள துளையிட்டு தங்கள் வேற நுழைச்சிருக்கும். அங்க யாரு பிரசங்கம் பண்றது?
அப்ப அந்த கொடிகள் வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த மரங்கள் பெரிய பெரிய மரங்களா வேர்களை பூமியில் ஆழமா விட்டு தண்ணீரை உறிஞ்சி சத்துக்களை உறிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கும். இந்த கொடிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த மரங்களை உறிஞ்சுகிற சத்துக்கள் இருந்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கு பேரு ஒட்டுண்ணி. என்னன்னு சொல்லுங்க? ஒட்டுண்ணி. நாய், பூனை போன்ற விஷயங்களுக்குள்ள சில தெனாசு பேன்களா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒட்டுண்ணி. நாய்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். நாம ஒரு வகையில் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு அனுமதியும் கொடுக்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். நாம் அவரோடு கூட வார்த்தையின் மூலமாக பின்னி பிணைஞ்சிருந்தோம்னா அவர் தம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த திராட்சை செடிக்கு வருகிற பாடுகளும் சேர்ந்துதான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம அவரோட பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் சிலுவை மரத்துக்கு போனாரு, அவர்தான் பாடுகள் அனுபவிச்சாரு. அப்ப நமக்கு என்ன உண்டு சில நேரங்கள் அப்படின்னா அவர் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் அவமானங்களும் துன்பங்களும் நமக்கு வரும். ஏன்னா அவரோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒருபோதும் வீணா போயிட மாட்டோம். ஒருபோதும் வீணா போயிட மாட்டோம். நான் வாலிபனா இருந்த காலத்துல 850 ரூபாய் என்னுடைய சம்பளம். அடுத்த என் சம்பளம் 1200 ரூபாய் மாதத்துக்கு மாறுகிறது. எனக்கு தலையே சுத்திருச்சு. 800 ரூபாய் சம்பளத்தை 750 ரூபாய் சம்பளத்தை முதல் மாசம் வாங்கும் போது இந்த சம்பளத்தை வச்சு எப்படியா ஒரு வாழ்க்கைய ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம். அந்த சம்பளம் 2 மாசம் கழிச்சு 1200 ரூபாயா மாறுது. 1200 ரூபாயா என்னுடைய சம்பளம் மாறும்போது எங்க அப்பா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி தவறிடுறாரு. குடும்பமே நடுத்தருக்கு வந்து விட்டது போல. அப்பா மட்டும்தான் வேலை செய்யறாரு, நான் 1200 ரூபாய் சம்பளத்தை வாங்குறேன். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் தெரியல. அப்பா இறந்த அடுத்த 8வது நாள் அதே வீட்டுல எங்க அப்பாவுடைய அம்மா இறந்து போறாங்க. அப்ப 8 நாளைக்குள்ள 2 மரணங்கள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பாட்டி கூட வயசானவங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவோட இழப்பு இப்ப எப்படி நானும் ஜெருசு வந்து தோல் மேல கை போட்டுட்டு வந்துட்டு போறோமோ அது மாதிரி நானும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அப்ப திடீர்னு ஒரு நண்பனை இழந்தது போல ஒரு பெரிய பேரிழப்பு, பயங்கரமான தடுமாற்றம். ஏதாவது தண்ணி அடிச்சு தம் அடிச்சு உடம்பு கெட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்படி இப்படி போனா கூட ஏதோ பாவம் பண்ணாங்க, போய் சேர்ந்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, போயிட்டாங்க, இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போச்சு, வாழ முடியாது அப்படின்னா பரவாயில்ல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு நபர் இப்படி இருக்கும்போது ஆண்டவர் தூக்கிட்டாரு. ஆனா அதுக்கான பதில் ஆண்டவர் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்தாரு. இந்த ஒரு நாள் கொரோனா பிரச்சனை வந்தப்போ நானும் பாதிக்கப்பட்டேன். அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் செத்து போனா பொண்டாட்டி பிள்ளைகளை யாரு காப்பாத்துவோம் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் டக்குன்னு பதில் கொடுக்கிறாரு. உங்க அப்பா செத்து போனப்போ உன்னை யார் காப்பாத்தினா? உங்க அப்பா இறந்து போனப்போ உன்னை யார் காப்பாத்தினா? எல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ அமைதியா நான் சொல்ற வேலையை மட்டும் செய் அப்படிங்கிறது அதுக்குள்ள அடக்கம். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி அப்பா இறந்து பாட்டி இறந்த சூழல் சுவடு மாறுறதுக்குள்ள அடுத்த வருஷத்துல என்னுடைய தம்பி ஆக்சிடென்ட்ல செத்து போறான். பைக்ல போய் கீழே விழுறாங்க, பின்னாடி தலையில அடிபடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கிறோம், உயிர் இல்லாத உடம்ப காமிக்கிறாங்க. உடம்புல ஒரு காயம் இல்லைங்க, முகத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரு காயம் கிடையாது. உயிர் போக தேவையான இடத்துல மட்டும் அடி விழுந்துருக்கு. கரெக்டா இந்த இடம் டெட் பாடியா படுத்து வச்சிருக்காங்க. எங்க அப்பா எப்படி எனக்கு ரொம்ப க்ளோஸோ அது மாதிரி என்னுடைய முதல் தம்பி அந்த அளவுக்கு க்ளோஸ். நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியா ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு க்ளோஸ். அது உண்மையாகவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஏதோ சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம் போல எங்களை உணர வச்சது. உறவுகள் இல்ல, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பேன்னு சொல்லி தெரியாது. அப்படி நம்ம முதுகுல தட்டி கொடுத்து தம்பி தைரியமா இருப்பா பார்த்துக்கலாம்னு சொல்றது கூட ஒருத்தரும் கிடையாது. அப்பதான் உறவுகள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரியக்கூடிய ஒரு சூழல் அங்க ஏற்படுச்சு. அப்போ நான் அந்த 1200 ரூபாய் சம்பளம்ங்கிற விஷயத்தை விட்டுட்டு தனியா பிளான் போடலாம்னு சொல்லி வரும்போது இன்னொரு நண்பர் என்னோட கூட துணையை சேர்றா, 2 பேர் சேர்ந்து கட்டலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த சமயத்துலதான் தம்பி இருக்கிறான். என்னுடைய மனநிலை முக்கியமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த உலகத்துல இருக்கலாமா வேணாமா, என்ன இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி கட்டிட வேலைகள்ல சில தவறுகள் நேரிடுது. எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது, ஏன்னா நல்ல மனநிலை இல்லை. அப்ப அந்த ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்றேன், டேய் நீ தனியா பண்ணு, நான் தனியா பிளான் போட்டு பாத்துக்கிறேன், என்னால தொடர்ந்து இதுல கன்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றான், சரி என்ன வரவு செலவுன்னு பாத்துடலாம், என்ன வரவு செலவுன்னு பாத்துடலாம்னு சொல்லிட்டு வரவு செலவுகளை கணக்கு போட்டு பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் வெளியே கொடுக்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 2005வது வருஷம் வச்சுக்கோ, 2003வது வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் வெளியே கொடுக்க வேண்டியதுன்னா நான் எவ்வளவு கொடுக்கணும்? 75 ரூபாய் கொடுக்கணும்.
பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சதெல்லாம் கொடுத்து வாங்கின கம்ப்யூட்டரை வித்து, கம்ப்யூட்டர் டேபிளை வித்து, நான் வச்சிருந்த வண்டியை வித்து முடிஞ்ச வரைக்கும் செட்டில் பண்ணிட்டேன். அடுத்து ஓட்டுறதுக்கு வண்டி இல்ல, செய்யறதுக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல, அம்மா இருக்கிறாங்க, தம்பி படிச்சுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில திருச்சபை எவ்வளவு முக்கியம். அப்ப எனக்கு இருந்த ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான், பைபிள் மட்டும்தான். அப்போ வீட்டுல இருந்து நம்முடைய பெரிய சர்ச் இருக்குது பாத்தீங்களா, அங்க சர்ச்சுக்கு போறதுக்கு வண்டி இருக்காது. என்னுடைய மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு வீட்டுல இருந்து நடந்து சர்ச்சுக்கு போவேன். நடந்து சர்ச்சுக்கு போய், சர்ச்சு பூட்டி தான் வச்சிருப்பாங்க. மற்ற நாட்கள்ல சர்ச்சை ஒட்டி சண்டே கிளாஸ் நடத்துறதுக்குன்னு ஒரு ஷெட் போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுக்குள்ள சேர்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க போய் சேரை எடுத்து யார் என்ன பாத்திர கூடாதுன்னு ஒரு மூளையை பார்த்து திருப்பி வச்சு உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்படி சூழ்நிலை எல்லாம் இப்படி ஆயிப்போச்சு ஆண்டவரே, இப்படி ஆயிப்போச்சு ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணி அழுது எந்திரிச்சு திரும்ப கண்ணை தொடச்சிட்டு ஒண்ணுமே ஆகாத மாதிரி என்ன பண்ண தெரியுங்களா, திரும்ப வீட்டுக்கு வந்துருவார். கிட்டத்தட்ட 6 மாசங்கள் இதுதான் எனக்கு ரொட்டீன் லைஃப். வீட்டுல இருக்கிறத சாப்பிடுவோம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ வேலைக்கு போற மாதிரி வீட்டுல இருந்து நேரா நடந்து சர்ச்சுக்கு போவேன், அழுது எந்திரிச்சு மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாது. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான நேரம் இது மட்டும்தான் எனக்கு துணை. இந்த பைபிள் மட்டும்தான் எனக்கு துணை. அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினாரு. சில ஜெபம் எல்லாம் செய்யும்போது பைபிள் இருக்கிற பெரிய பெரிய மறைய பொருள்களை, ரகசியங்களை கண்டுகொள்ளுகிற ஒரு அறிவை கொடுத்தார், ஒரு வரத்தை கொடுத்தார். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவர் நம்முடைய உபத்திரவமான காலகட்டங்கள் நம்மோடு கூட பேசார் பாத்தீங்களா, உறவு பாராட்டுறாரு பாத்தீங்களா, அதுதான் பயங்கரம். இந்த உபத்திரவங்களும் இழப்புகளும் துரோகங்களும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் ரொம்ப பெருசு. அதற்கு நடுவில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற பாடம் ரொம்ப பெருசு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, தேவாலயத்துக்கு போய், தேவ சமூகத்துக்கு போய் நாம செய்கிற ஜெபங்கள் எல்லாம் ஒருபோதும் வீணாகாது, ஒருபோதும் வீணாகாது. ஏன்னா நாம சாதாரண கட்டடத்துக்குள்ள வந்து ஜெபிக்கல, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ஜெபிக்கிறோம். அப்புறம் வாழ்க்கை அப்படியே பல நேரங்கள் அப்படியே மாற ஆரம்பித்தது. ஆண்டோட கிருபையினால இன்னைக்கு சாட்சியாக நிற்க ஆண்டவர் உதவி செய்யறார். திருச்சபை அப்படிப்பட்டது, அவ்வளவு வல்லமை உள்ளது. என்னுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளவு மாற்றங்களை கொடுத்திருக்கும். அப்படின்னா யாரும் இல்லாத, காசு பணம் இல்லாத எந்த சூழ்நிலையும் மாற்றது வல்லது. அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் இந்த திருச்சபையானது மிக முக்கியமான வல்லமையுள்ள காரியங்களை செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். 2வது தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்கள்ல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்ப ஆண்கள் பத்தி பேசவா, பெண்களை பத்தி பேசவா, ஒன்றாய் இருக்கிற 2 பேரை பத்தியும் பேசவா? வேற வழி இல்ல. நம்ம ஆண்கள் பெண்கள்னு பிரித்து பார்க்க கூடாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். இப்ப ஆண்கள் பெண்கள் அப்படின்னா சரீர அமைப்புலையும் அவங்களுடைய சரீர ஸ்ட்ரென்த்ல மட்டும்தான் வித்தியாசம். அதற்கு உதாரணம் ஆதாம், ஏவாள். ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கின பிறகு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, திரும்பவும் மண் அடிச்சு பிசைஞ்சிட்டு இருக்கல. புரியுதுங்களா? திரும்பவும் புதுசா ஒரு கைப்பிடி மண் எடுத்து அதை பிசைஞ்சு என்ன பண்ணல, ஏவாளாக மாற்றவில்லை. அப்படின்னா ஏவாளை எங்கிருந்து கொண்டு வராரு? ஆதாமுக்குள்ள இருந்து கொண்டு வராரு. அப்ப ஏவாள் யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னா ஆதாமுக்குள்ள அடக்கம். ஆதாமுக்குள்ள யாருடைய உயிர் இருக்கிறது? தேவன் கொடுத்த உயிர் இருக்கிறது. அப்ப ஆதாம் தேவனோடு சம்பந்தப்பட்டவன், ஏவாள் ஆதாமோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக தேவனுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது தேவன் ஆண் பெண் அப்படி கூட வித்தியாசம் என்ன பண்றது இல்லைங்க, பார்க்கிறது இல்ல. ஆனாலும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறது போல ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்பு பெருசா, இந்த பொறுப்பு பெருசா அப்படின்னு யோசிச்சா 2மே பெருசுதான். 2 சேர்ந்தாதான் நல்ல விளைவுகள் உண்டாகும்.
அப்ப சபையில ஆண்கள் பெண்கள் இருவரும் இணைந்து செயல்படுகிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப ஆண்களுடைய முக்கியமான பங்கு என்ன? மூன்றாவது தலைப்பையும் அதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். ஆண்களுடைய திருச்சபையில் ஆண்களுடைய பங்கு என்னன்னா, பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வது. நல்லா புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு. கணவன் மனைவிங்கிற உறவை தாண்டி சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சகோதரிகளாக பார்க்கணும், சகோதரர்களாக நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அப்படி கொடுக்கிற உறவுகள் தான் நமக்கு நிலைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல எத்தனையோ விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப வரும்போது கூட அதான் பேசிட்டு வந்தோம், சில விஷயங்களை பேசிட்டு வந்தோம். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கட்டும், ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நம்மை மாறுபட்டு நம்மளை கொலை குற்றவாளிகளை கூட பார்த்துட்டு தயங்க மாட்டாங்க. ஆனா தேவ அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த திருச்சபைக்குள்ளே சரியான விருட்சங்களாக நம்ம நாட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாரோ அது போல நாம் எல்லாரையும் ஒன்றென ஏற்றுக்கொள்வோம். இந்த திருச்சபை எனக்கு என்ன செஞ்சது? நான் கேள்வி கேட்கிறேன். இங்க வந்து எனக்கு காணிக்கை கொடுத்தீங்களா, இல்ல எனக்கு தசம்பாவம் கொடுத்தீங்களா, இல்ல நான் போக்குவரத்துக்கு எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போனா அப்படின்னா எதுக்கு இங்க வர்றோம்? எதுக்கு இங்க வர்றோம்? இது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ, இதை நான் புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சாதான் அந்த ஊழியத்துல நம்ம நிக்க முடியும். பிரதர், நீங்க முதல் முறையா இங்க வந்து நின்றுக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற கிருபை. அதுக்கப்புறம் சகல விதமான ஒழுக்கமும் கிரமும் உங்க வாழ்க்கையில் வந்துடணும். வேற யாருக்கும் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் இப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாம். இப்ப ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துலயும் நாங்க போதிக்கிறதுக்கு போறோம், 10 பேர் கூடுகிற இடத்துக்கும் போதிக்க போறோம் அப்படின்னா கிறிஸ்துவோட சிந்தை அது. அவரால் கடற்கரையிலிருந்து திரளான ஜனங்களுக்கும் போதிக்க முடியும். ஒரே ஒரு பைத்தியக்கார மனுஷனையும் அவர் தேடி போக முடியும். கிறிஸ்துக்குள் அவர் கொடுக்கிற மேலான சிந்தை அது. அப்ப அப்படிப்பட்ட பொறுப்போட நம்ம நடந்துக்கணும். ஆண்களின் பங்கு அப்படிங்கிறத விட பொறுப்பு அப்படின்றத சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க? பொறுப்பு. எப்படி பொறுப்பு அப்படின்னா வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:17 வாசிங்க. அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க சின்ன சின்ன தலைப்புகள் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி பங்கெடுக்க வேண்டும். எங்க பங்கெடுக்க வேண்டும்? திருச்சபையில பங்கெடுக்க வேண்டும். அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, வீட்டுல பாத்துக்குவாங்க. காணிக்கை போடுறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல கொடுத்திருந்தாமா என் சார்பா காணிக்கை போட்டுரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன் சார்பா உன் பொண்டாட்டி பரலோகத்துல வந்தா போதும், உன் பிள்ளைங்க வந்தா போதும், நீ என்ன பண்ண பத்திரமா வீட்லயே வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு என்ன செய்ய முடியும்? அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும்? முதல்ல பங்கெடுக்க வேண்டும். 2வது பங்கு அடைய வேண்டும். பங்கு நமக்குன்னு ஒரு போர்ஷன் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நமக்குன்னு ஒரு போர்ஷன். தேவாலயத்துல வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆரோன் ஆசீர்வாதம் லேவியரை பார்த்து மட்டும் அவர் சொல்லல, ஆசாரியர்களை பார்த்து மட்டும் சொல்ல, சபையை பார்த்து கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அது யாருக்குரிய ஆசீர்வாதம்னா, ஆரோன் தனக்கு தானே கூட ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிறார். தனக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிற தனக்கும் அது ஆசீர்வாதம், வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய போர்ஷன், எனக்கான பங்கு வேணும். வீட்டுல 4 குழந்தைங்கன்னா கேக்கு 4 பீஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு வச்சுக்கோங்க. அப்பா 3 குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டாங்க. ஒருத்தர் டியூஷன் போயிட்டு திரும்பி வரணும். 3 பேர் சாப்பிட்டாச்சு. ஏன்னா குழந்தைங்க அவசரப்படுவாங்கல்ல, ஸ்வீட் வேணும், எனக்கு கேக் வேணும், அவசரப்படுவாங்க. சரி, மிச்சம் எத்தனை பீஸ் இருக்கும்? 1 பீஸ் இருக்கும். அந்த 1 பீஸ் மேல 3 குழந்தைகளுடைய கண்ணு இருக்கும். அதே போல அந்த 1 பீஸ் மேல அம்மா அப்பா கண்ணு இருக்கும். எப்படி? அந்த 3 பேர் கண்ணு பண்ணிடக்கூடாது, தூக்கிட கூடாது. இது யாருக்குரியது? அந்த வந்து சேர வேண்டிய பையனுடைய இதுன்னு பத்திரமா அப்பா அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தூக்கிட்டு போறதுக்கு கூட இருக்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் வர்ற வரைக்கும் அம்மா அப்பா பொறுப்பாக வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவனுக்குரிய பங்கு அவனுக்கு போய் சேருவது போல இந்த திருச்சபைக்குன்னு வர்றவங்களுக்குன்னு சில விஷயங்களை கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பாரு. இங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதயத்தை தொடும். அதுதான் உங்களுக்குரிய பங்கு. அந்த பங்கடையாம போகாதபடி நீங்க திருச்சபைக்கு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். பங்கெடுக்க வேண்டும், பங்கடைய வேண்டும், அடுத்து பகுத்து பார்க்க வேண்டும். வரவங்க போறவங்க 1008 விஷயங்களை சொல்லி காதை நிரப்புவாங்க. பகுத்து பார்க்கணும். எது நல்லது, எது கெட்டது, எது கெட்டது, தேவன் என்ன விரும்புகிறார், இந்த மனுஷன் என்ன விரும்புகிறார்,
அப்படின்னு பார்த்து தேவன் விரும்புகிறத நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அதுதான் பகுத்து பார்க்க வேண்டும். நாலாவது, எந்த சூழ்நிலையானாலும் சரி பரலோக தேவனோட கூட இணைந்திருக்கணும். அதுதான் லைஃப், அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? நம்ம யார் இடத்துல பங்குள்ளவர்களாய் மாற போகிறோம்? கிறிஸ்துவின் இடத்துல. அதுக்கு முந்தின வசனத்துல அந்த 1 கொரிந்தியர் 10:17 நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் திருவிருந்து கொடுப்பாங்களே, அது சும்மா சாதாரண கிடையாது. கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆனா இந்த பங்கு வேற, பரலோகத்தில் எடுக்க போகிற பங்கு வேற. பரலோகத்துல நமக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த அம்மா அப்பா இந்த குழந்தைக்குன்னு ஒரு பீஸ் கேக்க தனியா எடுத்து வைக்கிற மாதிரி, வரப்போகிற நமக்கு, தேவனுடைய சமூகத்துல சேர போகிற நமக்குன்னு ஒரு வாசஸ்தலம், ஒரு குட்டி வீடு வச்சுக்கோங்களேன், அதை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அதுல நம்ம பங்கடையணும்னா கரெக்டான டைமுக்கு நம்ம எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். இந்த சபையில கிடைக்கிற பங்கு நமக்கு வரணும்னா சரியான நேரத்துக்கு நமக்கு வரணும். பையன் போனதான் வரவே இல்லை, திடீர்னு போன் பண்றான், எனக்கு வர முடியாது, நான் என்ன பண்றேன், ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிட்டு நாளைக்கு வந்துடுறேன். அம்மா அப்பா யோசிப்பாங்க, இப்ப இந்த ஒரு கேக் கெட்டு போயிருமே, இந்த ஒரு கேக் கெட்டு போயிருமே, என்ன செய்யலாம்? 3 பேர் ஏற்கனவே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை 3ஆ போட்டு கொடுத்துடலான்னு 3ஆ ஷேர் பண்ணி கொடுத்துடுறாங்க. இவ்வளவுதான் விஷயம். யூதாஸ் போனா, மத்தியா என்கிற மாற்று அப்போஸ்தலன் உள்ளே வந்தான். அது போல நாம ஆண்டவரை விட்டு விலகி போனா ஆண்டவர் கவலைப்படுகிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம விலகி போனா, நாம சபையை விட்டு வெளியே போனா தேவன் அதை குறித்து கவலைப்படுகிறவர் அல்ல. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, டேய் நான் உனக்கு நிச்சயமா ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய சுயபலத்தால் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, அவளை அனுப்பிடு. என்ன பண்ணாருங்க? அனுப்பிடு. அதை குறிச்சு நீ கவலைப்படாது, அதை நான் பாத்துக்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஐயோ முதல்ல பெத்த குழந்தை இஸ்மாயேல் உமக்கு முன்பு பிழைப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு, இல்லாண்டவர் விட மாட்டேன்னு அவர் வச்சுக்கல. ஏதோ வாழ்க்கையில சில தவறுகள் வந்துருச்சு, அதை ஆண்டவர் விட சொல்றாரு. அப்படின்னா பாவத்தை மட்டும் இல்ல, அதனுடைய பலன்களையும் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கும். அனுப்பிட்டாரு, சன்மானத்தை, தக்க சன்மானத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. அது மாதிரி தேவனுக்காக சில காரியங்களை நம்ம விட்டோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் ரொம்ப மேலானதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் மேலானதாக இருக்கும். நாம் விடுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். திருச்சபைக்காக சில காரியங்களை விட வேண்டும். திருச்சபைக்காக, தேவனுக்காக சில காரியங்களை நாம் விட வேண்டும். விட வேண்டியதை விட்டாதான் தொட வேண்டிய உயரங்களை நாம் தொட முடியும். திருச்சபையில் ஆண்களின் பங்கு மட்டும் அல்ல, பெண்களின் பங்கும் இதே போல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஆண்டவர் ஆண் பெண் அப்படின்னு பாக்குறது இல்லை. ஆகையினால அப்படிப்பட்ட நல்ல தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாருன்றது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், முக்கியமான காரியம். நாம எவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி போனாலும் நம்ம அள்ளி எடுத்து அணைக்கிற ஒரு தகப்பன் போல அளவா அவர் இருக்கிறாரு. அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல அவருடைய திருச்சபைக்குள்ள உட்கார்ந்து, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டியதும் கொடுக்க வேண்டியதும் எவ்வளவு அதிகம். கர்த்தர் நல்லவர். நம்ம கண்களை மூடி ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும்பா. திருச்சபையில் ஆண்களின் பங்கு என்கிற தலைப்பிலே சில காரியங்கள் நாங்கள் சிந்திச்சோம். திருச்சபை மாறாமல் அப்படியே இருக்கிறது, தலைமுறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நீர் மாறாதவரா எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக உள்ளங்களை கத்திருந்த சபையில எழுப்பி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய புதிய நபர்களை ஊழியத்துக்கென்றும், இசை வாசிப்பதற்கென்றும், திருச்சபையுடைய பொறுப்புகளை கவனிப்பதற்கென்றும் அநேகரை கற்றுக் கொண்டு வருகிறீர். ஆனா எங்களுக்குள்ள ஒரே இருதயம் இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம்.
அந்த ஏக சிந்தையை ஆண்டவரே இந்த திருச்சபைக்குள்ளே தந்தருள்வீராக, எங்களுக்குள்ளே தந்தருள்வீராக. ஒவ்வொருவரையும் சகோதரனாக சகோதரியாக கிறிஸ்துவுக்குள்ளே பாதிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். தீங்குள்ளதொன்றும் தீட்டுள்ளதொன்றும் எங்களுக்குள்ளே வராதபடி, கசப்பான வேர் எங்களுக்குள்ளே எழாதபடி இந்த திருச்சபை முற்றிலும் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்ட, கிறிஸ்துவை தலையாக கொண்ட திருச்சபையாக இருக்க, அதற்குள்ளே பங்குள்ளவர்களாக நாங்களும் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகள் யாவும் மன்னிக்கப்படட்டும். எங்களை முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எங்களுடைய பங்குகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே குற்றங்கள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் தயவாய் அடிமை மன்னிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. சொல்லப்பட்ட வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வின் பிரயோஜனத்துக்கு என்று பயன்படுத்திக் கொள்ள, ஆவிக்குரிய சரீர நன்மைகளை அறுவடை செய்ய, உம்முடைய நாமத்திற்கு என்று எப்பொழுதும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திருச்சபையானது உம்மை சந்திக்கின்ற இடம், சாட்சியாக நிற்கின்ற இடம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அப்படி திருச்சபையோடு கூட இணைந்த வாழ்வை எங்களுக்கு எப்பொழுதும் தாங்க ஆண்டவரே. தேவனோடு கூட இணைந்திருக்கிற, திராட்சை கொடியோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒரு வாழ்வை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும். தெய்வ பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் நிரப்பட்டும். அடிய குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தாத்தா முதற்கொண்டு இன்றைய தலைமுறை வரைக்கும் அடியார்களையும் சபையிலே, திருச்சபையிலே பயன்படுத்தி வருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் நினைத்திருக்கிற இந்த திருச்சபை குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களும் அவர்கள் தலைமுறைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் இங்கே செய்யப்படுகிற ஜெபத்தின் மூலமாய் அல்ல, உங்களுடைய கிருபையின் மூலமாய் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். வார்த்தைகளை நினைவில் வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.